ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகர்த்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். அபிசார கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் சார்ந்த ஒரு விஷயம். இந்த புதனினுடைய நடு நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் மாந்திரீகத்தை முறிப்பது சார்ந்த ஒரு பதிவு. இது பழங்கால நூல்களில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தகவல். புதன் பகவானின் நட்சத்திரங்கள் 3: ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயில்ய நட்சத்திரமாகவும் கேட்டையினுடைய அணுஜென்ம நட்சத்திரமாகவும் ரேவதி திருஜென்ம நட்சத்திரமாகவும் அமையும். இந்த நட்சத்திர எண்ணிக்கையில் 9, 18, 27 என்று வரிசையாக அமையும். மேற்படி இந்த நட்சத்திரங்களின் அதிபதி புதன் நவகிரகங்களின் வடகிழக்கு பகுதியில் அமர்ந்திருப்பார். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அப்படி ஒருவரும் ஆள்வது போல் தெரியவில்லை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலச்சக்கரத்திற்கு 8ஆம் வீடாகிய செவ்வாயினுடைய வீட்டில் விருச்சிக வீட்டில் இடம்பெறுகிறது. விருச்சம் என்பது மரமாகும். மரம் தலைப்பது போல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் குடும்பம் தலைத்தோங்கும் என்பதாகும். இதனால் இவர்களின் செவ்வாய்க்கிழமை மரம் வெட்டுவதும் செவ்வாய்க்கிழமையில் மரம் வாங்குவதும் கூடாது. எனவே பெரியவர்கள் இதை செவ்வாய்க்கிழமையில் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜாதக அலங்காரத்தில் வியாழக்கிழமை வரும் கேட்டை நட்சத்திரம் மிகுந்த உக்கிரமானதாகவும் அதே சமயத்தில் அதிக சக்தி கொண்டதாகவும் கருதப்படுகிறது. எதிரிகளால் செய்யக்கூடிய செய்வினை, பில்லி, சூன்யம், மாந்திரீகம் போன்ற முதலியவைகள் வியாழக்கிழமை அன்று வரும் கேட்டை நட்சத்திரம் காளிக்கு பூஜை செய்தால் மாந்திரீகம் உடைந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் வரும் நாள் அன்று யாராவது ஒரு நோயாளி மருத்துவமனைக்கு அலைந்து சென்றார்களே ஆனால் உடல் நன்றாகி வீடு திரும்பி வருவது கஷ்டப்படுகிறார்கள். அப்படி வைத்தியத்திற்கு சென்றால் உடலில் சில அங்ககீனங்கள் ஏற்படுகிறது. இதில் காளி தேவி மந்திர சித்திக்கு பயன்படுத்துவதற்கும் ஆகர்ஷண வேதத்திற்கு பயன்படுத்துவதற்கும் வியாழக்கிழமை வரும் கேட்ட நட்சத்திரத்தை பயன்படுத்துவார்கள். இரவு 10 மணி முதல் 11 மணிக்குள் தினமும் காளி தேவிக்கு பூஜை செய்து வந்தால் கஷ்டங்கள் நீங்கும். 27 நட்சத்திரங்களில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆணின் அந்தரங்க உறுப்புகளும் பெண்ணின் அந்தரங்க உறுப்புகளும் பெரியவைகளாக இருக்கும் என சொல்கிறார்கள். ஆவணி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திரம் சிரவண மாதம் கேட்டை நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த முதல் குழந்தை ஆண் பெண் இருபாலருக்கும் பிறந்த மாதம் ஆவணியாக அமைந்தால் அவர்களுக்கு திருமணங்கள் ஆவணி மாதம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் குறைபாடுகளுடன் பிறக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. 12 ராசிகளுக்குள் சஞ்சரிக்கும் சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் போது கோச்சாரப்படி காலச்சக்கரத்திற்கு சுகஸ்தானம் என்றால் சுகஸ்தான இடத்திற்கு உரிய அதிபதி சந்திரன் அஷ்டமஸ்தானம் என்னும் விருச்சிக ராசியில் காலச்சக்கரத்திற்கு 6ஆம் அதிபதியான ரோக சத்துருஸ்தான காரகன் புதனுடைய சாரத்தில் அமர்ந்து நீச்சம் பெற்று சந்திரன் கெட்டுப்போகிறார். இதனால் மன அமைதி கெட சம்பவங்களும் அடுத்தவர்களை வித்தியாசமான வினோதமான பொறாமை கலந்த குணத்தோடு பார்க்கக்கூடிய மனோபக்கவத்தையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணமும் குரூர எண்ணங்களும் மேல் எழுந்த உணர்வையும் ஏற்படுத்துகிறது. இதன் மூலம் கேட்டை நட்சத்திரம் புதன் உடைய நட்சத்திரம். ஆகவே இந்த புதன் தனது பிரதிபலிப்பான வித்தையை கையாள்கிறார்கள். அது செவ்வாயினுடைய வீடாக இருப்பதால் செவ்வாயினுடைய வீடாகிய வேகம் இரத்தத்திற்கு அதிபதி. இதனால் கோபதாபங்களுக்கு வித்தை பயன்பட்டு பலரை கெடுப்பதற்கும் அழிப்பதற்கும் மாந்திரீகம், செய்வனை, பில்லி, சூன்யம் போன்றவைகள் உருவாகிறது என்று சொல்லப்படுகிறது. எதிரிகளுக்கு வைக்கக்கூடிய செய்வனை, பில்லி, சூன்யம் போன்றவற்றை உடைப்பதற்கு துர்க்கை அம்மனுக்கு வியாழக்கிழமை வரும் கேட்டை நட்சத்திரத்தில் சிகப்பு அரளி மாலை, 54 ஏலக்காய் கட்டிய மாலை, 54 கருப்பு திராட்சை பழங்களை கட்டிய மாலை, மூன்று மாலைகளுக்கும் துர்க்கை அம்மனுக்கு சாத்தவும் திணை மாவில் மாவிளக்கு செய்து நெய் தீபம் ஏற்றவும் இதனை 3 முறை செய்ய வேண்டும். துர்க்கை அம்மனுக்கு சிகப்பு பட்டு துணி
கதலி வாழைப்பழம், சர்க்கரை, நெய் மூன்றையும் ஒன்றாக கலந்து அன்பாளுக்கு நெய்வேத்தியம் செய்வோம். இதனால் உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்டுள்ள பில்லி, சூன்யம், மாந்திரீகம் போன்ற குடும்ப, தொழில், சகோதர நட்பு பிரச்சனைகள், பிரிவினைகள், கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இவை அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருவதை காண முடியும். இது இல்லாமல் இந்த பில்லி, சூன்யம், ஏவல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திற்கு நடைமுறை அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தாந்திரிகம், ரிக் வேத பவமான சூக்தம் என்ற மந்திரத்தை தினம் அதிகாலை 4:30 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள் நீங்கள் எந்த இடத்தில் வாசம் செய்கிறீர்களோ அந்த இடத்தில் ஒலிக்க விடுங்கள். 48 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றத்தை உங்களால் உணர முடியும். இது மட்டும் இல்லாமல் மட்டிப்பால் சாம்பிராணி, வெள்ளை குங்குளியம் மற்றும் வெண்கடுகு இந்த மூன்றையும், மட்டிப்பால் சாம்பிராணியையும் குங்குளியத்தையும் நன்றாக தூள் செய்து எடுத்து சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய தூபத்திற்கு நெருப்பு எவ்வளவு போடுகிறீர்களோ அதை அனுசரித்து இதை அதிகப்படுத்துங்கள், அல்லது கூட்டிக் கொள்ளுங்கள், அல்லது குறைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் வெண்கடுகை மட்டும் உங்களுடைய ஆள்காட்டி விரல், பெருவிரல், கட்டை விரல் இந்த 3 விரலையும் சேர்த்து உங்களால் எவ்வளவு எடுக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்து தூபத்தில் போடுங்கள். இது வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில் ஆரம்பியுங்கள். குறைந்தபட்சம் ஒரு 5 மாதம் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையும், வளர்பிறை செவ்வாய்க்கிழமையும், வளர்பிறை வெள்ளிக்கிழமையும் மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள், அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு முன் அரை மணி நேரம், பின் அரை மணி நேரம், இந்த காலத்திற்கு சந்தியா வேளை என்று சொல்லுவார்கள். இந்த நேரத்தில் இந்த தூபத்தை போட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த அபரிமிதமான மாற்றம் ஏற்படும் என்பதை மாற்ற கருத்தில்லை. இந்த சின்ன தாந்திரிகம் ஒன்றை எண்ணற்ற நண்பர்களுக்கு சொல்லி அவர்கள் பெரிய பெரிய மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருவதாக சொல்லி தகவலை சொல்லியிருக்கிறார்கள். ஆக இதை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வீட்டிலேயும் உங்களை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை மாற்றி உங்களுடைய உறவுகளையும் உங்களுக்கு நட்பாக ஆக்கி உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஆகச் சிறந்த உதவியாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.